வேற போட்டு குடிக்கிறேன். உடச்சிங்க எப்படி ஆகலை உடச்சி அந்த மானிட்டரால் இருக்கு புரியுது அது விட்டுட்டு மானிட்டரால் ஒரு இது இருக்கும் போது அது விடு அதெல்லாம் கிளிப்பு இருக்காது அதில் நீங்கள் போக பே பண்ண சிஸ்டர். அதை கழட்டிடுவேன். முடிச்சு போடு தெய்வம் தந்த இழு இன்னும் இழு இது எதனால பக்கம் இழு இன்னும் இழு மேலத்துக்கு இன்னொன்று இங்கே முடிச்சு போடு கல் முடிச்சு போடணும் அவராது போடுங்க இது இன்னும் சுத்து சின்னதாக ஆகும். பத்தாவது தேவி முடிச்சு போடுவோம் மேலே இங்கே இழுத்து முடிச்சு போடு அதை விட்டுரு மகா எங்கள் பேச்சு பீடியாட்ரிக்கு வந்து காயத்ரி பார்க்குறா தெரியுங்களா காயத்ரி இல்லைக்கா அப்போ உங்கள் காட்டு உள்ள வைக்கலாம்ல ஏன் காட்டு அப்படி அது இன்னைக்கு என்ன பண்ணுவோம் காட்டு மழை வச்சுக்கணும் வெயில் ஊற்றிட்டு நினச்சி எதாவது சொல்லுவாங்க காட்டு சொல்லி
சிஸ்டர் தான் பார்க்குறாங்க. வார்டு சிஸ்டர் பார்ப்பாங்க. தெரில பஸ்னஸ் இல்லையா சொல்லி தருவோம். யார் பஸ்னஸ் தெரியாது. பஸ்னஸ் யார் தெரியல. வார்டில் உங்கள் பேச்சு எனக்கு தான் நான் உங்களுக்கு நீ நைட் டியூட்டினா ஆளே இருக்க மாட்டாங்க. இங்கே தான் நான் 2 பஸ் அவங்களாம் அவங்க போயிடுவாங்க. ஃப்ரீயில் எல்லோரும் ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. ஆனால் அடைச்சதே கிடையாது. பெயின் நல்லா கஷ்டமாக இருக்கும். इसको नो कोलैप्स आ गया इसको हाइट அவ கொடுத்துட்டு போவா. அந்த பேஷண்ட் ட்ராப்ஸ் பண்ணணும். இவ்வளோ பேஷண்ட் இருக்கான். இப்போது கார்னியா கேஸ்னு வச்சுக்கேன். ப்ரீஆப் 5 கேஸ் இருக்குன்னா ப்ரீஆப்பில் 5 டெரிஜியம் இருக்கும். டெரிஜியம் பேஷண்ட்டு சிப்ளாக்ஸு நார்ஃபுக்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது எத்தனை முறை போடணும்னு அவளே எழுதி கொடுப்பாங்க. நோட்டில் எழுதி வைப்பாங்க. 3 டைம்ஸ்னால் 3 டைம்ஸு, ஓடினா ஒரு டைம் மேலே போடணும். எஸ்வஸ்னால் தேவைன்னா போட்டுக்கலாம். அந்த மாதிரி அவளே எழுதி போட்டுருவோம். சரி போட்டுக்கணும். ஸ்பேச்சுலர் இன்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வெயிட்டிங் இருக்கும் காரணம். அதுக்கு ட்ராப்ஸ் அவள் தனியாக எழுதி ஒரு ஏபிஎஸ்ட் எழுதி வச்சுப்பாங்க. ஒரு பேஷண்ட் பேர், அம்மா நம்பர், வீடியோ நம்பர், இந்த ட்ராப்ஸு எத்தனை முறை போடணும், எத்தனை முறை போடணும். டேப்லெட்னா டேப்லெட் எழுதிடுவோம். விளக்கமால அவளே தெளிவாக எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு ப்ராப்ளம் கூட இருக்கவே இருக்காது. போத்தைனா போடணும். போத்தை ட்ராப்ஸ் போடுவாங்க. விளக்கம் பேச எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. எந்த வேலையும் இல்லை. ஓடுறதெல்லாம் கரெக்டாக சொல்லி கரெக்டாக போட்டுருக்காங்க பார்க்கணும். லேட் அட்மிஷன் வந்தால் தான் கஷ்டம். சுகர் ஐனா ஃபாஸ்டிங் பார்க்கணும். அப்படின்னா ப்ரீ டின்னர் பார்க்க சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கணும் சொல்லிட்டு போவோம். ஏன்னா சுகர் ஐனா ஜீவா சார் அது லேப் சிஸ்டர் வந்து பார்ப்பாங்க. ப்ரீ டின்னர் மட்டும் நம்ம தான் பார்க்கணும். சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்டிங்னா லேப் சிஸ்டர் வந்து பார்ப்பாங்க காலையில். ப்ரீ டின்னர்னால் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்க்கணும். இந்த இது இப்போ உங்கள்ட்ட ஆண்டர் கொடுத்துட்டு போகிறாங்களா, அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது நைட்டு. சுகர் ஏன்னா ஜீவா சார் என்ன ராதா சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நான் டேப்லெட் ஃபோன் கேட்கணும். நீ ராதா சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஜீவா சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அவர் புதுசான டேப்லெட் சொல்லுவார். அதெல்லாம் அவங்க கையில் இருக்கவே இருக்காது. ராதா சார் போடுறதே போட்டு ஒரு நாள் வச்சு பார்க்க சொல்லுவார். எல்லாம் முடிஞ்சு நான் எப்பவுமே ராதா சார் தான் ஃபோன் பண்ணிப்பேன். அந்த மாதிரி ஈவினிங் ஆண்ட்ரு கொடுக்க சொல்லி காலையில் நீ ஆண்ட்ரு கொடுக்குறப்ப இப்படி தான் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த ட்ராப்ஸும் போட்டிருக்காங்க. அது சொல்லி கொடுக்கணும். ஆமாம் 10 ரூபா வரலாம் பொறுமையாக. ஏன்னா லேட்
பர்மிஷன் வாங்கினா இது வந்து சொல்லிட்டு சொல்லி கொடுக்கணும். பேர் படி கேட்கணும். அது கேஸ் இறக்கி விட சொல்லுவாங்க. 7 o'clock இறக்கி விடணும், 6:45 இறக்கி விடணும். ஜீவனில் இன்ஃபார்ம் பண்ணணும். எத்தனை இறக்கி விட்டுட்டு பிபி பார்த்து ரெட்டினா சிஸ்டர் சொல்லிட்டு போகணும். அப்புறம் ஸ்டார் அதெல்லாம் எடுக்கணும். ரெட்டினா தான் எடுக்கணும். ரெட்டினா கார்னியெல்லாம் கூட எடுக்க சொல்ல மாட்டாங்க. ரெட்டினா தான் எடுக்கணும். ரெட்டினா கேஸ் பண்ணலாம். எல்லாருமே ஈவினிங் எடுக்கணும். ஜிஎல்ஸ்னால் சொல்லிட்டு தான் போகணும். பீரியட் இருக்குது ரெட்டினா ஜிஎல்ஸ்னு வச்சுக்க சொல்லிட்டு போவாங்க. ஜிஎஸ் சிஸ்டம்கிட்ட எத்தனை மணிக்கு ஸ்டார்டேஷன் அதுக்கு முன்னாடியே சாப்பிட சொல்லணும். ஒரு சிலர் அதுக்கப்புறம் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. சொல்லி எனக்கு முன்னாடியே ஞாபகம் வச்சுக்கணும். பேஷண்ட்டு மருந்து வந்து சாப்பிட சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லைடி, இது மட்டும் தான் அவ்வளோ கஷ்டமானது. இன்சுலின் என்ன நிலப்படுற மாதிரி இருக்கும். அப்படி எனக்கு போட தரலாம் இன்ஜெக்ஷனாக வீட்டுக்கு கொடுத்து பசங்க சேர வந்துட்டு அனுப்புவோம். சுகர் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி கேட்டு வச்சுக்கணும். டாக்டர் இப்போ வந்து சுகர் அப்படின்னா 200 நாளே ஓகே தான், 250 ஓகே தான். இன்னும் ஃபஸ்ட்டு அவன் சுகர் ஐனா அவன் போயிட்டு ரூமில் போயிட்டு அவங்க டேப்லெட் சாப்பிட்றாங்க. பேஷண்ட் பேர் என்ன பேஷண்ட்டு அது எழுதிச்சு ஃபோன் பண்ணி கேள்வி. டிபிஆர் சட்டி எழுதணும். அது எதுவுமே கிடையாது. லென்ஸாக வேணாம் இருக்கும். எதுவும் இல்லை. இப்போ பேன் பார்ட்டி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கேன். அதுதான் எழுதணும் டிபிஆரில். டேப்லெட் பேன் பார்ட்டி பேஷண்ட் நேம் இல்லை அதுலேயே இருக்கும். அவளுக்கே கொடுத்துட்டு தான் போவாள். டிபிஆர் ஆல்ரெடி அதனால் டிபிஆர் பேஷண்ட் பேர் அவங்களுக்கே கொடுத்துட்டு தான் போவாங்க. ஈவினிங் பிபி அவங்கள பார்த்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. காலை விட தான் பிபி போகும். டிபிஆர் சாட்டில் நைட்டு போடுற ட்ராப்ஸ் நீ தான் எழுதணும். கொஞ்சம் பேன் பார்ட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுவாங்க. அப்போது பேன் பார்ட்டி டைம் எழுதும். டேப்லெட்டு பேன் பார்ட்டி டைம் எழுதி ஒரு சைன் பண்ணால் தான் டிபிஆர் சாட்டு. வேறு எதுவும் கிடையாது. எந்தெந்த பேஷண்ட்டு அவளுக்கு எழுதி கொடுத்துருப்போம். அந்த பேஷண்ட் டேப்லெட் போடணும்னா அந்த டேப்லெட் நீ போடணும். அப்புறம் காமன் ஃபிளாம் போட சொல்லியிருக்காங்கன்னா டேப்லெட் காமன் ஃபிளாம் லென்ஸ் உன்னோட சைன் அவ்வளோதான். அதுதான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. டிபிஆர் சாட்டில் போடக்கூடாது. டிபிஆர் சாட்டில் பிபி பல்ஸு ரெஸ்பிரேஷன் அதான் எழுதணும். அதானே மேடம்? டிபிஆர்னா டெம்பரேச்சரு பல்ஸு ரெஸ்பிரேஷன் லைஃப் நர்சிங் சாட்டில் நீ எழுதணும். அவள் எந்த டேப்லெட்டும் பேஷண்ட் போடலன்னா நீ எதுவுமே எழுதணும். 2 நாள் நைட் அப்சர்வேஷன் போங்க. இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நைட்டு 4 நாள் கிடச்சிருக்கும் உனக்கு. நிம்மதியாக போயிட்டு வைப்போம். நல்லா தான் இருக்கும். நைட் டியூட்டி 6:30 6 மணி 5:30 ஆண்டுருவாங்க. 6 மணிக்கு போனால் போதும். நாங்கள் அவளுக்கே வேலை இருக்காது. என்ன வேலை இருக்குது தெரில. ஈவினிங் இப்போலாம் பிபி ஈவினிங் அவளே பார்த்துறாங்க. நீங்கள் காலையிலே மட்டும் தான் பார்த்துருணும். பார்த்து சிஸ்டமில் என்ட்ரு பண்ணணும். பார்க்குறது முன்னாடியே என்ட்ரு பண்ணக்கூடாது. அதுமாரி முன்னாடியே காலையில் அவசர கொடுக்கல காலையிலே டேட்டு எழுதி இதெல்லாம் எழுதி வைக்கக்கூடாது. பேஷண்ட் எதனா ஆயிடுச்சுன்னா அது பேர் கொஸ்டின் கேட்போம். ஃப்ரீ மேடம், ஃப்ரீ பேர்ட் யாருமே வர மாட்டாங்க.
வாஷ் பண்ணுறீங்களா? ரெண்டே பேஷண்ட் தான் இப்படியா, ஒன்று ரெட்டினா பேஷண்ட்டு, இன்னொன்று ஜிஏ பேஷண்ட்டு முடிஞ்சிச்சு. அது ஒழுங்காக பார்த்தாலே பார்த்தாங்க தான். இன்னைக்கு பார்க்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம பார்க்கறத பொறுத்து தான் இருக்கும். அவள் பார்த்துட்டா இவள் பார்த்துட்டா இல்லை, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கும். அவன் மட்டும் தன்னசை பார்த்துருக்காளா, நான் அமைதியாக இருக்கு. நம்ம ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணு. நீங்கள் ஒரு இப்படியா மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்கணுங்களா? இப்போ அதிர்ஷ்டி இப்போ புரிஞ்சுச்சா யாருன்னு? அவள் ஏறிட்டு நான் வைப்பாளா இருக்க மாட்டா தானே? அந்த மாதிரிலாம் நல்லா தான் இருக்கணும். என்ஜாய்மெண்ட்டு தான் போய்ட்டு. ஆனால் ஹெச்ஓடியில் கொஞ்சம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஹெச்ஓடிக்கு ஆள் இருக்காது.